காதலேனும் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல். ஹே ராம், என்ன ஆளே பார்க்க முடியல? நேற்று சினிமா கூட வரல. ஆமாப்பா, இப்போல்லாம் கொஞ்சம் வேலை அதிகமாயிருச்சு. ஓ சரி சரி. என்ன தருண், எதுக்கு கூப்பிட்ட? அபி, என் ஃப்ரெண்டு ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி மாதிரி ஆரம்பிக்க போகிறான். அங்கே வேகன்சி நிறையா இருக்கும் போல. அவன் என்கிட்ட கேட்டான், நீயும் வரியா? யாரா அது? எனக்கு தெரியாத ஃப்ரெண்டு. அவன் உனக்கு தெரியாதுமா, நான் பெங்களூரில் ஒர்க் பண்ணேன்ல, அப்போ என் கூட ஒர்க் பண்ணான். சரி சொல்லு, நீயும் வரியா? நானா? ஆமாம். இல்லை தருண், எனக்கு கொஞ்சம் டச்சும் விட்டுருச்சு. ஊடால கொஞ்ச நாள் வேற வீட்டில் இருந்தேன். அபி, நீ ஜஸ்ட் அட்டன் பண்ணி மட்டும் பாரு. செலக்ட் ஆகுறியா இல்லையான்னு ரெண்டாவது யோசிப்போம். இல்லை தருண், வீட்லேயும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆன்ட்டி சரின்னு சொல்லிட்டாங்க. அபிக்கு ஓகேனா போட்டும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு முடிவோட தான் கேட்க என்கிட்ட. சரி சொல்லு, என்னைக்கு இன்டர்வியூ? நாளைக்கு. நாளைக்கே வா. அதுக்குள்ளே எப்படி ப்ரிப்பேர் பண்ண முடியும்? நான் வேற கொஞ்ச நாள் சும்மா வேற இருந்தேன், டச் வேற விட்டுருச்சு. எல்லாத்தையும் எப்படி ஒரே நாளில் ப்ரிப்பேர் பண்ண முடியும்? அதெல்லாம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு நீ ஃப்ரீயா? ஃப்ரீ தான். சரி, நீ வீட்டில் இரு. நான் உங்கள் வீட்டுக்கு 1/2 ஹவரில் வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். சரி வா, நீ ஆசைப்படுறாங்கிறதுக்காண்டி வேணா ட்ரை பண்ணுறேன். பட் செலக்ட் ஆகலைன்னா என்ன எதுவும் சொல்லக்கூடாது தருண். சரி சரி, அதெல்லாம் ரெண்டாவது பார்த்துக்கலாம். நீ முதல்ல அட்டன் பண்ணு. நம்ம மட்டும்தான் அட்டன் பண்ணுறோமா தருண்? ஆமாம், இப்போதைக்கு நம்ம 2 பேர் தான். நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கேட்டேன், பட் யாரும் வர்ற மாதிரி தெரியல. தம்பி அவங்க அட்டன் பண்ணலையா? இல்லை அபி, அவள் லீவுக்கு தான் இங்கே வந்தா. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், அவள் நாளைக்கு ஊருக்கும் கிளம்புறா. ஓ சரி. ராம், நீ ஒருக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல? அட நீ வேற ஏன் அப்படி காமெடி பண்ணிக்கிட்டு? நான்லாம் காலேஜில் சார் கோடிங் ஸ்டார்ட் பண்ணார்னா நான் தூக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். எனக்கு இன்டர்வியூ முடிஞ்சு அபி, அடுத்து நீ தான். சரி, இப்போவே சொல்லிட்டேன், என்னால் முடிஞ்ச அளவு தான் அட்டன் பண்ணுவேன். சரி அபி. என்ன பூஜா, இன்னைக்கு உன் தம்பியும் அபியும் வெளியில் போயிட்டு இருந்தாங்க. அதானே, உன் கண்ணில் இருந்து யாரும் தப்பிக்க முடியாதே. ஏதோ இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இருக்கட்டும் நாலுமுடி. உன் வீட்டுக்கு யாரோ ஒரு பொண்ணு வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமாம் மீரா, நான் ஊருக்கு போயிருந்தேன்ல போன வாரம். திரும்பி வரையில தான் அணுவை கூட்டிகிட்டு வந்தேன். அவங்க அப்பா இறக்கையில கடைசி அவளை ஊரில் பார்த்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் வருஷமா ஆளவே காணும். போன வாரம் தான் அவளும் வந்திருக்கா போல ஊருக்கே. அவளுக்குன்னு ஊரில் யாருமே இல்லை, அதான் கூட்டிகிட்டு வந்துட்டேன். இங்கன்னா நம்ம எல்லாரும் இருக்கோம்ல. ஏன் நாலுமுடி, அவங்க அம்மா இல்லையா? இல்லை மீரா, அணுவோட அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. ஓ சரி சரி. அப்புறம் நம்ம ஊரில் ஏதாவது வாடகைக்கு வீடு இருந்தால் சொல்லுங்க 2 பேரும். இப்போதைக்கு எங்கள் வீட்டில் தான் இருக்கா, இங்கேயே இருமானா கேட்க மாட்டேக்கா. இல்லை ஆண்டி வாடகைக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதான் சரி, உங்களுக்கு தான் தெரிஞ்ச வீடு ஏதாவது இருக்கும்ல. அந்த பொண்ணுக்கு உன்னைய பற்றி தெரிஞ்சிருக்கு நாலுமுடி. நீ ஒழுங்கா சமைக்க மாட்ட, வீடை ஒழுங்கா வச்சிருக்க மாட்டேன்னு. சரி சரி, உடனே மூஞ்சி அப்படி வச்சுக்கிடாத. அப்புறம் விஷயம் கேள்விப்பட்டீங்களா 2 பேரும்? நம்ம பத்மா அண்ணன் இருக்கான்ல சக்தி, அவனுக்கு நாளைக்கு கல்யாணமா. சிம்பிளாக தான் வைக்க போகிறாங்க போல. ஆமாம், எனக்கு ஒன்று தான் புரிய மாட்டேங்கி. அந்த பையன் விஷயம் எதுனாலும் முதல்ல நியூஸ் சொல்லிடுறியே, எப்படி? நாலுமுடி, அந்த பையனும் என் வீட்டுக்காரரும் ஃப்ரெண்டு. உனக்கு தெரியாத, மறந்துட்டியா? கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க கூட அந்த பையன் கூப்பிட்டுருந்தான். என்ன பிள்ளை சொல்கிற? கல்யாணத்துக்கு ட்ரெஸ் எடுக்க அந்த பையன் கூப்பிட்டானா? அப்போ அந்த பையனுக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதம் தானா? இல்லை பூஜா, அந்த பையன் தெளிவாக தான் இருக்கான். இவங்க அம்மா ஒரு கடையில் ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. இவன் தனியாக ஒரு கடையில் போய் கையலுக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கான். இந்த நீலவினி அக்கா ஏன் இவ்வளோ பிடிவாதம் பிடிக்காங்கன்னு தான் தெரியல. ஆமாக்கா, கடைசியில் கல்யாணம் வர போயிடுச்சு. கல்யாணம் நிற்குமான்னு தான் தெரியல. ஏன் மீரா, பேசாமல் நம்ம பொண்ணையோ இல்லை மாப்பிள்ளையோ தூக்கிட்டா என்ன? நாலுமுடி, இது ஒன்றும் பக்கத்து வீட்டில் உள்ள சோறையோ குழம்பையோ தூக்குறது இல்லை. பொண்ணை தூக்குறதுன்னு லேசான காரியம் நினச்சியா? அப்போ நீ ஏதாவது ஐடியா சொல்லு. எனக்கு தெரிஞ்சு நம்ம பேசாமல் இருந்தாலே போதும். சக்தியே எல்லாத்தையும் பார்த்துக்கிடுவான்னு தான் நினைக்கேன். இல்லாட்டி எப்படி ட்ரெஸ் எடுப்பான்? என்ன அபி, முடிஞ்சா? எப்படி அட்டன் பண்ணியிருக்க? நல்லா தாண்டா பண்ணேன், செலக்ட் ஆயிட்டேன். நெக்ஸ்ட் வீக் வர சொல்லியிருக்காங்க. எனக்கு ஏதோ இதில் உள்குத்து இருக்கோன்னு தோணுது. சரி, இதில் நீ வெயிட் பண்ணு, நான் ஒரு 5 மினிட்ஸில் வரேன். சரி அபி. மச்சி, உன் ஆளு போய் 1/2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் என்ன அங்களுக்கு விட்டுட்டு இருக்க? அது இருக்கட்டும் மச்சி. அபி எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணா? செலக்டட்னு சொன்னா ஓகேவா, இல்லை நான் சொன்னேங்கிறதுக்காண்டி செலக்ட் பண்ணியா? இல்லடா, நல்லா தான் அட்டன் பண்ணாங்க. 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ ஐடிலேயே? ஆமாடா. அப்புறம்டா, எப்பவும் பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி கூட்டிகிட்டு வந்துட்ட போல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சி. சரிடா, வீட்டுக்கு தான் போறியா? ஆமாடா, நீயும் வாயேன், அம்மா உன்னை கேட்டாங்க. இருக்கட்டும் மச்சி, இன்னொரு நாள் பார்ப்போம்.
அப்புறம் இன்னும் நிறைய வேகன்சி இருக்குடா, உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் சொல்லு. அபி நீயும் யாராவது இருந்தால் ரெஃபர் பண்ணுமா. ம் சரிங்கண்ணா. என்னம்மா எதுவும் பேச மாட்டேக்க, ரொம்ப அமைதியான டைப் போலையே மச்சி. டேய் நீ வேற இப்போதானே பார்த்துருக்க, இனி போக போக தான் பார்ப்ப என் அபி யாருன்னு. நீயே வாயை மூடுன்னு சொன்னாலும் மூட மாட்டாய் நீ. அப்படிலாம் ஒன்றும் இல்லைண்ணா. சரிம்மா சும்மா தான் கேட்டேன், அப்புறம் அண்ணான்லாம் கூப்பிட வேணாம், வினோத்னே கூப்பிடு.